அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது நன்றி தெரிவிக்கிறதுனால நிறையா சொல்ல முடியாது. குறிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து மரியாதைக்குரிய ஐயா கஸ்தூர்ராஜா அவர்கள். ஒரு பாடலாசிரியராக, இயக்குனராக, அவருடைய எல்லா முகத்தையும் பார்த்து முதல் முறையாக ஒரு நடிகராக பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இனி வரக்கூடிய எல்லா வெற்றி படங்களிலும் அவரே அப்பாவாக இருப்பார், தப்பாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அளித்தது. இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்ததில் நிறைய பேருக்கு பங்கு உண்டு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரேஷ் கமர்ச்சியாக இருக்கட்டும், நேசம் என்டர்டெயின்மெண்ட், அதேமாதிரி இந்த படத்தை வெளியீடு செய்த கேஆர் அவங்க, அப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தாக்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த படத்துக்கு முக்கியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மீராவினுடைய வெற்றியை, இந்த ஹபீபியினுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இன்றைக்கு தீர்க்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒருத்தர் பரஸ்பரமான இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு படம் வரவே இல்லை 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாழ்வியலை ரொம்ப நுட்பமாக எடுத்து தொட்டு காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய வாசலை வந்து மீரா கதிரவன் திறந்து விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மீரா இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதிய நண்பர் தோழர் முகமது அமீன் அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தமிழ் திரைப்படங்களில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவே காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் வந்து ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்குநரோடு நீங்கள் பயணிச்சிருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன் கவிக்கோ மன்றத்தில் ஏற்பாடு செய்தோம். தமிழில் அன்றைக்கு முக்கியமாக இருந்த அத்தனை இயக்குநர்களும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டு எல்லோரும் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை அல்லது இஸ்லாமியர்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா 80களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். 80க்கு பிறகு வந்த எல்லா சினிமாவிலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள். இது ஏன் மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு விவாதமாக அன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் பேசினார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை இயக்குநர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறுதியாக பேசுகிற பொழுது எல்லோரும் ஒன்று சொன்னார்கள், இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய வாழ்வை உற்றுணர்ந்த ஒருவரால் தான் எடுக்க முடியும். மீரா நீங்கள் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் என்று அவர் இதயத்தில் தாங்கி கொண்டு சுமந்த அந்த கதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படமாக வந்து இன்றைக்கு வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே எல்லோருடைய கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமையை, நன்றியை மீராவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்தை வந்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசி செய்து இதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து பரவசப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் மறுபடியும் என்னுடைய நண்பன் ஜெயித்து விட்டான் என்கிற சந்தோஷத்தோடு இந்த மேடையில் இருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கதையை பாடலில் சொல்வது இவரது ரகம், கேட்பதும் ஒரு சுகம். நீ வாழ வாழ்வுண்டு இங்கே, நீ சாய தோளுண்டு இங்கே. அழகான பாடல் வரிகள் தந்த கவிஞர் கார்த்திக் நேதா அவர்களை பேச அழைக்கிறோம். அத்தனை பேருக்குமே மனமார்ந்த வணக்கம். அருமையான ஒரு தருணம் இது எனக்கு. யோகபாரதி என்ன சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான எந்த பூச்சும் இல்லாத அல்லது ஏதோ ஒரு பிராபகண்டாவை வலியுறுத்தக்கூடிய திரைப்படமாக இல்லாமல் நேரில் பார்த்த அனுபவித்த உற்றுணர்ந்த ஒரு வாழ்க்கையை அந்த சூப்பராக சொல்லியிருக்காப்புல. அதனால தான் அவளை காத்திரம் அத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க. அதற்காக முதல்ல மீரா எனக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஒரு எத்னோகிராஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன வரவியலாளர். எனக்கு அண்ணா அப்படி தான் தெரிகிறார். இந்த திரைப்படம் முழுக்க பார்த்துட்டு ஒரு ஒரு இனத்தினுடைய அத்தனை கூறுகளையுமே திரைக்கதையின் வாயிலாக ரொம்ப தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கார் அண்ணன். இந்த படத்தில் முழுக்க பேசணுன்னா அவரை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறது போல் நிறைய ஆண்டுகளில் இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. ஏன்னா யுவா நான் சொன்ன மாதிரி அதற்கான வாய்ப்புகள், கதவுகள் இங்கே திறக்கவே இல்லை.
இந்த படம் திறந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு அது தேவையாக இருக்குங்கிறது தான். அந்த தேவையை உணர்ந்து தான் இந்த திரைக்கதை அண்ணன் எழுதியிருக்காரு. மற்றபடி நன்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு திரைக்கதையை உள்வாங்கி கொண்டு கைதட்டி அழுது மகிழ்ந்து இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்தக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மாதிரி வன்முறையை நோக்கி எதற்காக நாம் வன்முறை செய்கிறோம்னே தெரியாமல் வன்முறை செஞ்சுக்கிட்டு, வன்முறை நம்முடைய இயல்பாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய, வன்முறையை கொண்டாடக்கூடிய, அதன் மூலமாக பேரின்பம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நிறுத்தி நிதானமாக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அறிவுரையாக தான் அந்த படத்தை நான் பார்க்குறேன். ஒருத்தர் இயக்குன, கொஞ்சம் பேர் நடித்த அப்படின்னு நான் பார்க்கல. இதில் அந்த வல்லோனின்னு வரக்கூடிய பாட்டு, அண்ணா எழுதின பாட்டு எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு அன்பாக இருக்கணும்னு நினச்சாவே படபடப்பாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரே இறைச்சலாக இருக்குது. ஊர் பக்கம் போனால் அமைதியாக இருக்கலன்னா ஊர் பக்கமும் இறைச்சலாக தான் இருக்குது. இந்த இறைச்சலுங்கிற நோய் சுற்றி சுற்றி நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குது. கலைக்குள்ளேயும் அது இருக்குது. இதுதான் வியாபாரம்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, நாமளும் நம்புகிறோம். அப்படிலாம் இல்லைடா, இந்த மாதிரி படமும் வருது, ஹபீபின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம், வந்து பாருங்கன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு அடமான வச்சு ஒரு கூரிய வாளாக நின்று எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒட்டுமொத்த வியாபாரமும் வணிகமும் கசாமுசான்னு போயிட்டு இருக்கிறப்போ நான் இப்படி தான் ஒன்று எடுப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த துணிவுக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லாமே வரோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் செஞ்சிட முடியாதுங்க. ஆக அந்த துணிவிற்காக அவர் கூட இருந்த அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. கதையில் உதவி செஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. நடிச்சிருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இப்போ ஒரு மாதிரி மனம் நிறைவாக இருக்குது. அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து வசூலையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே தேவையாக இருக்குது. படம் நல்ல படமாக இருக்குது, ஒரு அருமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அது வசூலையும் ஈட்டும்போது தான் நிறைய முதலீட்டாளர்கள் இங்கே வருவாங்க, இந்த மாதிரியான கதைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்புவாங்க. இல்லைனா மீண்டும் அத்தி பூத்தது போல், குறிஞ்சி மலர் வந்தது போல் அங்கொன்று இங்கொன்னா ஹபீபி வந்துட்டு போயிடும். மீண்டும் அதே இறைச்சல், அதே வன்முறையை கொண்டாடக்கூடிய, அல்லது நாமும் நாளைக்கு வன்முறையால் நாம் மாறக்கூடிய ஒரு சூழல் காத்துக்கிட்டு இருக்கு. அதற்காகவே நாம் ஹபீபியை பார்ப்போம். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் சாம்சியஸ்க்கு அப்புறம் அன்பு நண்பன் மசூர் எழுதியிருக்காரு இந்த படத்தில். அவர் எப்போது எங்கள் அண்ணன் எழுதியிருக்காரு. வரதுன்னா பாடினவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. மருள் நிறை வாழ்வின் இருளே நீங்கி அருள் நிறை வாசல் விடிந்தே புலர என்று இறப்பின் சோகத்தை கண்ணீர் கவிதையால் பாடலாக்கி கொடுத்த பாடலாசிரியர் மஷூக் ரஹ்மான் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நடித்தவங்க, இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன்கிட்ட நான் மெசஞ்சர் மூலமாக கேட்டிருந்தேன், அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் எனக்கு அதில் முக்கியமாக கதாபாத்திரத்தில் யூசுஃப் கதாபாத்திரத்தில் தனுஷ் சரோட அப்பா இருக்கிறாங்க அப்படின்றதே ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் அந்த கேரக்டரோடையே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க தானே அப்படின்னா, அம்மா தெரியலையா அப்படின்னாங்க. இன்னொன்று, இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னால், மதுரை தான் என் ஊர். மதுரையில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரே ஒரு பாய் வீடு, எங்கள் வீடு மட்டும்தான். அந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலையில் வளர்ந்தேன். அதனால் நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு, அந்த ஹிந்து ஃபிலாசபியோடைய நிறைய பரிச்சயமும் உண்டு. அப்போ எங்களுக்குள்ளே இருந்த கிவ் அண்ட் டேக் எல்லாத்தையும் திரும்ப இதில் பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில். ரொம்ப இயல்பான மனிதர்களும் இயல்பான கதாபாத்திரங்களும் ரொம்ப இயல்பாகவே ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து பழகிறது, அது ஒன்று. இன்னொன்று, இந்த சாலிஹா அந்த கேரக்டர், அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட், அவரை பார்த்தா என்னோட தாய் மாமா மாதிரியே இருந்தது. என்னோட மூத்த தாய் மாமா அப்படி தான் இருப்பாங்க அவங்கள பார்க்க. அவங்க மேரேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே அதை பார்த்த மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், டெத்து வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். மரணத்தை விட உண்மையானது எதுவுமே இல்லை அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லாமே கடந்து தான் போயிடுது.
மரணத்தை நம்ம கடந்து போயிடுறோம். அதில் இந்த பாடல் பதிவு சாம் சிஎஸ் அவங்க இருந்தாங்க, அண்ணன் கூட இருந்து அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது கடைசி நிமிஷத்தில் ஒரு வரி மட்டும் சேஞ்ச் பண்ணேன். மரணம், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வேர்ஸ் வருது. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும், வாழும் வகை வாழ்வோருக்கே மரணமும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லைனை போட்டு முடிச்சேன். ஏன்னா ஒரு துக்கமாக போக வேணாம், அதே நேரத்தில் வரிக்கு வரி உய்க நீ உய்க அப்படின்னு சொல்லி அந்த உயிரை வந்து வாழ்த்தி அனுப்புகிற மாதிரி அந்த பாடலை அமைச்சு கொடுத்துருந்தோம். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி அண்ணன் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப இழையோட்டமாக போயிடுச்சு. அதை இப்போ அண்ணனோட எல்லா இன்டர்வியூஸையும் நான் பார்த்துட்ருக்கேன். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, இதனுடைய தேவை என்ன, இதை சமூகத்துடைய பார்வைக்கு எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே இன்னும் அதிகமாக எவ்வளோ முடியுமோ பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் அவர் நண்பர் கார்த்திக் நேத்தா அவங்க சொன்ன மாதிரி, அண்ணன் யுகபாரதி சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி வந்து இந்த காலத்தின் கட்டாயமாக இந்த மெசேஜ் என்ன அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாம் எடுத்து அந்த எஃபர்ட், அது எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, குறிப்பாக மீரா கதிரவன் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி. 2003 வரை கிட்டத்தட்ட 40 வருட இஸ்லாமிய மக்கள் வாழ்வை 2 மணி நேரம் 12 நிமிடத்தில் சொல்ல முடியுமா என்றால், மதி போல எடிட்டிருந்தால் சொல்லா கதையும் சொல்ல முடியும். அவரது கனவை, இயக்குனர் கனவை நினைவாக்கிய உதவிய எடிட்டர் மதி அவர்களை பேச அழைக்கிறோம். இவருக்கும் வணக்கம். இது என்னோட 2வது படம். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்து ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் ராம் சாருக்கும் மீரா கதிரவன் சாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து காலத்தால் ஒரு அலையாத படம், என்றைக்கும் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ், பாராட்டுகள் வந்து இந்த படத்தினால எனக்கு கிடச்சிச்சு. இந்த படத்தில் பணியாற்றுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இந்த பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கிறேன். நன்றி. நடித்த மாலிக் திரைப்படத்திற்கு கேரளா ஸ்டேட் அவார்டு வாங்கியவர் தமிழுக்கு அறிமுகமாகிறார். ஹபீபி எங்கும் செட் போட்ட மாதிரி இல்லாத ஒரு ஒரிஜினலான கதையை, தறி நிறைந்த ஒரு வீட்டை அழகாக்கி கொடுத்திருக்கிறார். ஊர் மக்கள், குளம் என்று அத்தனை இயல்பாக நேர்த்தியாக கலையமைப்பு கொடுத்த அப்புண்ணி ஷாஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ ഈ നിമിഷത്തെ ഏറ്റവും കൂടുതൽ നന്ദി പറയുന്നത് എൻ്റെ മനോഹരനോടും പിന്നെ മീര സാറിനോടാണ്. എൻ്റെ തമിഴിലെ ആദ്യത്തെ പടമാണ് ഈ ഹബീബി. അത് വളരെ വിജയമായി ഇവിടെ ഓടുന്നുണ്ടെന്ന് അറിയുമ്പോൾ വളരെ സന്തോഷമാണ്. ഇതിന് എല്ലാവരോടും നന്ദിയാണ്. കൂടുതലൊന്നും സംസാരിക്കുന്നില്ല. എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சில காட்சிகளில் வந்தாலும் பெண்ணியம் பேசி பெருமை சேர்க்கும் கதாபாத்திரங்களில் புத்தகங்கள் நடுவே புயலென கிளம்பிய ஒரு வீராங்கனையாக தனஸ்ரீ சுதாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அவங்க விரைவில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கணவனை பிரிந்த காதலின் சோகம், டேப் ரெக்கார்ட் காதலில் தொலைந்த தொலைதூர உறவை மீட்டெடுக்கும் குரல் பதிவு, எதுவும் இல்லாமல் இருந்து எல்லாம் வேண்டும் என்று அலையாமல் தங்க நகைகளை அள்ளி வந்து கொடுத்து உறவுகளில் உயரே தெரியும் கதாபாத்திரத்தில் நடித்த அனுஸ்ரேயா ராஜன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்படி இங்கே வந்து உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்க முடிஞ்சதுலேயே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுகிறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம்
தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அப்போ கழட்டி கொடுத்த நகை தான் போல இருக்கு, இப்போவும் அதே மாதிரி வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு கதாநாயகிக்கு படம் வந்து போகும் காட்சிகள் எல்லாம் இளைஞர்கள் மனம் வெந்து போக வைக்கிறார். ரசிகர்களின் கனவு காதல்கள் அந்த குடத்துக்குள் கொப்பளிக்கிறது. ஆற்றங்கரையும் பள்ளி வகுப்பும் தோழிகளின் சந்திப்பு என்று பார்க்கும் இடங்களிலெல்லாம் இவர் பெயரை பச்சை கொத்திக் கொள்ளும் கதாபாத்திரம். அழகியான நடிப்பை கொடுத்த மாளவிகா மனோஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ ஹவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. தேங்க்யூ மாளவிகா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மண்மணக்கும் மதுரையிலிருந்து ஒற்றை தேநீருடன் வந்தவர்கள் பலர். இளையராஜா, பாரதி ராஜா, கபாலா, அமீர், சசிகுமார், சூரி, சேரன், சீனு ராமசாமி என்று வெற்றியால் நிரப்பியவர்கள் பலர். அந்த வரிசையில் விளையாட்டு வீரனாய் வரவேண்டியவர் ஹீரோவாய் களத்தில் நிற்கிறார். முதல் படம் என்று தெரியாத அளவு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டவர். அபுதாஹிர் என்ற இளைஞனின் காதல், சோகம், வறுமை, வலி என்று அத்தனையும் சுமந்து திரையில் அவரோடு நம்மை பயணிக்க வைக்கிறார். ஈசாவை பேசாதவர்கள் இங்கு இல்லை. நம்பிக்கை நாயகன் ஹபிபி ஈசா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய இடத்துல பேசி ஷேர் பண்ணி ரிவ்யூ பண்ணதுனால தான் எங்களுக்கு ஹபிபி செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஈசானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபுதாகிர் அபு அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. நிறைய இடத்துல தேட்டர்ஸில் நாங்கள் விசிட் போகும்போது வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேராக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பார்த்தோன்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்சனலாக தன்னோட பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நெருக்கமாக எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிற அளவுக்கு க்ளோஸான ஒரு கேரக்டர்னு கொடுத்ததுக்காக என்னோட லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கிறத பெரிய பங்காக வந்து எங்களோட டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் வந்து பெரிய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹபிபி படத்தை வந்து இவ்வளோ எமோஷ்னலாக கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கஸ்தூரிராஜா சார் தான். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர் வந்து படத்தில் இருக்க மற்ற குடும்பத்தை அங்கே இருக்க குடும்பத்தை மட்டும் அவன் கேரி பண்ணலை, அவர் படத்தையே வந்து எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுறாரு. அவரோட லைட் வந்து எங்களுக்கும் வந்து சேர்ந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் நாங்கள் பட்டுக்கிறோம். அப்புறம் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நேசம் என்டர்டெயின்மெண்ட், இப்ராஹிம் சார், சாகுல் சார், கருப்சாமி சார், ஜிகேஎஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஒரு கமர்ஷியலாக இல்லைனாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 சென்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து எங்களையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து விசுவல்ஸை வந்து ரொம்ப 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 வந்து பெரிய விஷயமா சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான படத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட நான் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீக்கு நாங்கள் போகிறோம், அடுத்த வீக்கு நாங்கள் தேட்டரை ஃபில் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எங்கே போகிறீங்க? தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இந்த படத்தோட பெரிய பலமே சவுண்டு மிக்சிங்னு சொல்லலாம். அந்த தறி சத்தமாக இருக்கட்டும், அவங்களோட பிரேயர்ஸ் ஓதுதலாக இருக்கட்டும், ஒரு அழகான ஒரிஜினலான சவுண்டு கொடுத்த படத்துடைய சவுண்டு மிக்சிங் உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அதில் டப்பிங்லேருந்து
அதோட தெரி சவுண்டு வந்து எங்கெல்லாம் வரணும், எந்த அளவுக்கு கேட்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 80sலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த வீடு ஃபுல்லாகவே தறி சவுண்டாகவே இருக்கும். அவரோட டெத்து, அந்த கேரக்டரோட டெத்ஸ் முன்னாடி கூட அந்த தறி சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டயலாக்ஸு, சில டயலாக்ஸ் எனக்கு புரியலன்னா அவர்கிட்டே கேட்பேன், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்பேன். எனக்கு வந்த விஷுவல் வந்து கீழே அந்த சப்டைட்டில் இருக்காது. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் அதோட சூழல் இருக்குங்கள, 80s சூழலை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். சில சாங்ஸ் வந்து அந்த பழைய சாங்ஸ்லேருந்து கொண்டு வந்து அதை வச்சா அதோட மூடை நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சில சாங்ஸ் எங்களால் வந்து ரைட்ஸ் இஷ்யூனால் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. இன்னும் அந்த சாங்ஸும் யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்திருக்கும் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினை பார்க்குற இடம் வந்து ஃபுல் டெட் சைலண்ட்டாக வச்சுருப்போம். அது முழுக்கவே அந்த கேரக்டர்ஸ் அதோட ஃபீல் ஆகணும். அவங்க அங்கே இருக்கிற லொக்கேஷன் இதே அவங்க இல்லை, அவங்க மறந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மூடை வந்து அப்படி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணோம். இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. வருவார் அப்படிங்கிற ஒரு சித்தப்பா ரோலில் நடித்த அருள்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு சிறந்த தருணம். என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. பெரிய பழக்கம் இல்லை மேடையில் பேசி, அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஹபிபி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, கதை நாயகனாக இருந்தாலும் சரி, அழகாக பேச வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் மீராவுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். அப்படி ஒரு கதாபாத்திரம் கஸ்தூரி ராஜா சார் மனைவியாக நடித்த ஜெயஸ்ரீ அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அப்படியே அந்த பக்கம் ஓரமாக வந்துருங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம் சார். ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஹபிபி அப்படிங்கிற ஒரு படம் வந்து சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த ரோல் இவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பேச வார்த்தை வரல, ரொம்ப தடுமாறுது. எனக்கும் இது முதல் மேடை. நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹீரோவோட அம்மா வந்தால் அடுத்து ஹீரோயினோட அம்மா வந்தானே வர அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீரா கதிரவன். எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்கு நான் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் பீப்புள் யாரெல்லாம் இந்த மூவியை வந்து அடுத்தக்கடுத்துக்கு கொண்டு போனாங்களோ எல்லாருக்கும் எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ட்ரூ ஷேட். அது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு, மேம் நான் இந்த மூவி பார்த்தேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பையனுடைய உங்கள் பொண்ணை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம், இந்த மாதிரி அந்த இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லேயே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில் வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்குறதோடு நிறுத்தாமல் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. படத்தில் முக்கியமாக தரவண்ணா ரோடில் நடித்த கசாலி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த அரங்கில் குழுமிருக்கும் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று கூறி, இந்த திரைப்படம் நானும் தம்பி மீராவும்
பல வருஷங்களாக பேசிகிட்டு இருப்போம் அவருடைய. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கேப்டன் வந்து முதல் 13 வாரம். அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, கீழே இருக்க குடும்பம், பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்போ 2 குடும்பம், மேடையில் இருக்கக்கூடிய குடும்பம். ஊடகத்துறை வந்து எனக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா, சினிமா துறை இப்போ 2வது குடும்பம் ஆயிடுச்சு. ரெண்டுமே அதில் பாகுபாடு காட்டுறான்னு சொல்லிடாதீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. எங்கள் இயக்குனர் சொல்கிற மாதிரி முதல்ல எங்கள் இயக்குனர்னு தான் சொல்லணும். என் ஊரை சேர்ந்தவர். நான் இந்த படத்துக்கு முக்கியமாக உள்ள வர காரணமே வந்து என்னுடைய மண் சார்ந்த படம் என்பதால் தான் நான் உள்ளே வந்தேன். இதற்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து என்னால் அது பண்ண முடியலை. அது உலகத்துக்கே தெரியாது. இன்னொரு உண்மையை சொல்லியாகணும். நான் சின்ன வயசில் ஒரு சற்றேற குறைய ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது திடீர்னு என் கூட படித்த மஞ்சுளா, அந்த மஞ்சுளாவுடைய தகப்பனார் வந்து சினிமா துறையில் இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது. என்ன படம் அப்போ தான் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீங்க. ஒரு படத்துக்காக வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. எழும்பூரில் எக்மூரில் இருக்கக்கூடிய ஒரு பரியல் கிரவுண்ட், சர்ச்சோடு இருந்த பரியல் கிரவுண்டு போகிறோம். காலையிலே கூப்பிட்டு போயிட்டாங்க, டிஃபன் தந்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, ஹீரோ, படத்தினுடைய ஹீரோயின் வர்றாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸு, டைரி தூக்கி வீசப்படுது. பிரமிப்பாக பார்க்குறேன். என்னைக்கு அவரை பார்த்தனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அவருடைய ரசிகன் நான். அந்த திரைப்படம் வந்து பில்லா, ரஜினி சாரை பார்த்தேன். ஸ்ரீபிரியா மேடம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அது தேங்காய் சீனிவாசன் சார் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் நடந்து வருவார், அந்த சீன் தான் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப, நான் அந்த சமயம் வந்து எனக்கு நினைவுக்கு தெரியாத ஒரு வயது. ஆஃப் லேட்டு பல வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது, இந்த படத்தில் தான் நடித்தமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஞ்சுளா வேற யாரும் அல்ல, இளவரசின்னு இருந்தாங்க இல்லைங்களா ஃபீல்டில், அவங்க தான். அந்த இளவரசி இப்போ இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மஞ்சுளா நீ எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்கணும் தோழிய. உடனே இயக்குனர் சிரிக்கிறார். படத்துக்கு வருவோம். இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் என்று சொல்வதை விட ஒரு மண் சார்ந்த படம். ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள் சார்ந்த படம். முஸ்லீம் அல்லாத மக்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல்ல இது உள்ளே வரும்போது பயந்துக்கிட்டே வந்தேன், ஏன்னா நடிப்பு தெரியாது. எங்கள் டைரக்டர் சொன்னார், ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் பார்த்துக்கிறோம், நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்னுடைய சகோதரர்கள், தம்பிமார்கள், எல்லா கலைஞர்களும் அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமே தெரியல. டைரக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். கேமராமேன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எங்கள் இயக்குனர் சொன்னார், சீனை சொல்கிறேன் சார், நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறோம், உங்களுடைய இம்ப்ரோவைசேஷனோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஊக்கம், தைரியம் தான். அதே போல் நிறைய நான் வந்து ஸ்பாட்டில் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் இருந்தோன்னா அங்கே நான் கற்றுக்கொண்டது கஸ்தூரி ராஜா சார்கிட்ட. சமீபத்தில் நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஆஃப் லேட் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒன்று சொன்னார். ஹபீபி என்றால் எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க ஊரில். ஹபீபி என்றால் குடும்பம்னா என்ன, கணவன்னா என்ன, மனைவின்னா என்ன, அப்பான்னா என்ன, பையன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, அன்புன்னா என்ன. ஏன்னா இன்னைக்கு வந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதத்தை மறந்து விட்டோம். வேகமாக போகிறாங்க, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம். சகோதரர் கார்த்திக் நேத்தா அவர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த இரைச்சல் அது நமக்கே ரொம்ப அலர்ஜியாக இருக்குது. எங்கடா அமைதி கிடைக்காதா, ரெசார்ட்டை தேடி ஓடுறோம். இல்லை, இருக்குது, நம்மள்ட்டே ஹாப்பினஸ் இருக்குது, நம்மள்ட்டே சந்தோஷம் இருக்குது. அதை தொலைக்கிறதுக்கு முன்னால் நாம் அதை கண்டுபிடிச்சிக்கிறோம். கஸ்தூரி ராஜா சார் சொன்னது வந்து உண்மையான வார்த்தைகள். இந்த படம் வந்து உறவு முறைன்னா என்ன, சந்தோஷம்னா, சுகம்னா என்ன, துக்கம்னா என்ன, உறவை வந்து இழந்துடாதீங்க. இதைத்தான் சொல்லியிருக்கிறார் எங்களது இயக்குனர். இப்போ வந்து
ஊர் நாடு கொண்டாடுதுன்னு சொல்றதை விட உலகமே கொண்டாடுது. அனைவருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு. டேரக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, என்ன படிக்கிறீங்கப்பா? 6th படிக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை. மதுரையா? இதுக்கு முன்னாடி என்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க? ஆனந்தம் நடும்பீடு, ஹர்காரா, கொட்டுக்காளி, தெய்வம் மச்சான், அதிகமான மாலமரம், அயலி, பிரின்சஸ். லிஸ்ட் பெருசா போகுது, தெரியாம கேட்டுட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா. முதல் முறையாக திணை வரகு கம்பு சாமையெல்லாம் பேசாமல் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போகலான்னு வந்து மேடைக்கு வருவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு மாலை பொழுதில் ஒரு நாள் வந்து கோவை பயணத்தின் போது இயக்குனர் ராம் அவர்களை சந்தித்தேன். அப்போ அவங்க நானும் ஒரு 5 நிமிடம் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக சொன்னாங்க, தோழர் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது, அந்த படம் வரும்போது மீரான்னு ஒருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு உண்மையிலேயே மீரா கதிரவன் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியாது, நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 10 நாள் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்தப்போ திருநெல்வேலியில் நான் இருந்த வீட்டுக்கு பின்னாடி முத்துராம் தேட்டரில் ராமமுத்துராம் தேட்டரில் அந்த படம் ஹபீபி போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐயோ ராம் சொன்ன படமாச்சு அப்படின்னு மொத்தமாக வீட்டில் எல்லாரையும் ஒரு 6-7 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு படத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஷோவில் போய் பார்த்தோம். உண்மையிலே மனம் அப்படி கனத்து போயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அது 10:45 காட்சி, வீட்டுக்கு வரும்போதே 1:30, 1:45, 2 ஆகிடுச்சு. ஆனால் 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் மனசெல்லாம் அப்படி அவ்வளோ கணத்து. ஏன்னா நான் பாளையங்கோட்டைக்காரன், எனக்கு கடையநல்லூர் வாழ்க்கை தெரியும், எனக்கு காதர் மாமா உண்டு. சிவராமனாக இருந்தாலும் காதர் மாமா எங்கள் அப்பாவினுடைய நெருங்கிய நண்பர். அப்போ யூசுப்பும் சாரும் தென்னந்தோப்பு நண்பராக வரக்கூடியவர்களும் பேசிய காட்சியெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவும் காதர் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. பல நாள் நான் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள்ட்ட ஏங்கிலாம் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே இருந்தாங்க, நாங்கள் எப்படி கிளாஸில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு கோவத்தோடு பல நேரம் பேசிக்கொண்டே இருந்ததுக்கு ஹபீபி வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு மனசில். அவ்வளவு நல்லா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கட்டமைத்திருந்தது. அதில் அந்த காஸ்டிங்காக இருக்கட்டும், அதில் ஒரு வார்த்தைகள் நான் பல நேரம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5-6 நாட்களாகவே ஹபீபிக்குள்ளேயே இருந்தேன்னா, மருத்துவமனையில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நோயர்களோடு பேசும்போது கூட ஹபீபி பார்த்தீங்களா அப்படின்னு பரிந்துரை சீட்டில் கூட அது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது சும்மா சோதனைக்காக சொல்லலை. நேற்று கூட ஒருத்தர் வந்து முகநூலில் நான் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு சார் இன்னைக்கு சாயந்தரம் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து இப்படியான படங்கள் வந்து பெரிய வெற்றியை பெறணும், உலகமே கொண்டாடணும், வசூலில் கொண்டாடணும். ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க விநியோகித்தவங்க அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். மீரா கதிரவனுடைய பெரு உழைப்பு இதில் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதை வந்து சமூகம் எப்படி கொண்டாட போகிறது ஒட்டு மொத்தமாக? ஏன்னா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளுறாங்க எல்லா இடத்துலையும். படம் பார்த்தவர்கள் முகநூலில் எழுத தெரிந்தவர்கள் முகநூலில் எழுதுகிறவங்க எல்லாருமே கொண்டாடி எழுதுகிறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் எல்லாருமே கொண்டாடணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த முதல் நாள் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படி தோணிகிட்டே இருந்துச்சு. அதில் எத்தனை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாலியா அந்த கேரக்டரில் அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அந்த நிலோஃபருங்கிறத கூட நிலவு அப்படின்னு ஒரு மொழியோடு பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நம்ம ஊர் லாங்குவேஜில் எல்லாம் நிலவு ஏன் சொன்ன பேச்ச கேளு அப்படிங்கிற அந்த வட்டார மொழி, அதில் இருந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ஜானசா எப்படி இருக்குங்கிறத வந்து அழகாக பார்க்க வச்சது யூசுப்புடைய விஷயத்தையும். அப்படி ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு நெகிழ்வான படம். இன்றைய திரைப்படங்கள் வந்து பல நேரங்களில் ஒரு வலியை தருகிறது. ஆனால் இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கமாக ஒரு இதமான வாழ்வை பார்க்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் 80-90களில் வந்து திரைப்படங்கள் எங்களை பல விஷயங்களில் கட்டமைத்தது என்று தான் நான் சொல்வேன். காதலிச்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்வில் நட்பு,
பல்வேறு விஷயங்களில் சினிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒன்லி வெட்டு குத்து ரத்தம் களரி இது மட்டும்தானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஹபீபி படம் வந்து இல்லை, இப்படியும் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம் கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறது வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட இந்த குழுவினருக்கும், இந்த திரைக்கு இதை கொண்டு வருவதற்காக மெனக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் ஹபீபியின் ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹபீபிக்கு வந்து படம் பார்க்குற குழுவினருக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கவங்களே ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. டிப்ஸ் எனக்கு என்ன சொல்லணும் என் மனசுல எதுவும் இல்லை. கண்டிப்பா போய் இன்னொரு தடவை ஹபீபி பாருங்க, உடல் நலம் நலமா இருக்கு. தேங்க்யூ சார். அதோட அவங்க சொல்ற வர்ணனை தான் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மீரா கதன் சார்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபியில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சாரிண்ணே. சிறையோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமிச்சி அண்ணன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ ஹபீபின்னு ஒரு படம் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் இருக்கு அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து யூசுப் அபுதாயர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் இருக்கு. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பார்த்து பழகின நமக்கு தமிழில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்னைக்கு சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்காரு, அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு முதல்ல என்னோட பாராட்டுகள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இரைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுகிற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும், அதுக்கு எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஒரு பிரசாத் லேபில் விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கு முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை. அது முழுமையடையாமல் போயிடுச்சு.
அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராடிட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் வந்து கொண்டாடி தீர்த்து வைக்கிங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தாண்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமியை நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நாம் பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் வந்து நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை வந்து அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சுது. அது வந்து ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் வந்து இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவாக நிற்கிது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இதோட வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்து திரையில் கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. சுரேஷ் காமாட்சி தோழர் இங்கே இருக்கார். இன்றைக்கி வந்து நீங்கள் படம் ஒரு கதை சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் நம்மளை எப்படி அணுகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி வந்து இன்னைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்தில் ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்தில். அந்த காட்சி வந்து இஸ்லாமியர்களை ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஹபீபி. அதுதான் வந்து இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்கே உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்களில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கே தான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாமல் இருக்குது. ஜாபர் ஃபனாகி வந்து சமீபத்தில் எடுத்த ஒரு படம் வந்து
அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்கேருந்து ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஓடிடியில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் மெயின் வியாபாரமாக மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்கு. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் இருக்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும் நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான சினிமா வெற்றி அல்ல, இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு நபர் கஸ்தூரி ராஜா சார். ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா இந்த படத்தில் நான் திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அதை நான் தொடர்ந்து பார்த்தவன். அப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அதுவும் இந்த மாதிரியான ஒரு படைப்பில் அவர் சொன்னார் என்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் அவ்வளவு அர்ப்பணிப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால் மீரா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய படைப்புகள் கொடுங்க. நன்றி. நாம் இந்த சமூகத்தில் என்னவாக இருக்கிறோம், நமக்கான இடம் என்ன, நமக்கான அந்தஸ்து என்ன என்ற கேள்வியை இஸ்லாமியர்கள் மனதில் ஆழமாக விதைத்துள்ளது ஹபீபி. இந்த சமூகத்தில் தங்களுக்கான குரலாக, அடையாளமாக, புது அங்கீகாரமாக உள்ள ஹபீபி படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் மக்களின் குரலாக ஒலிக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களை பேச அழைக்கிறோம். இது எப்படி டீம் வச்சு எழுதிட்டு வரீங்களா? 10 பேர் கொண்ட குழு மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ராஜமுருகன் சொன்னது மாதிரி தயாரிப்பாளர்கள் ரீல்ஸுக்காக படம் எடுக்கணும். நீ எங்க நிலமா சொல்லி சொன்னோம்னா அந்த விழா தான் பேசலாம். நாங்கள் கேட்கறது இல்லை. ஆடியோ கம்பெனிக்காரங்க ரீல்ஸ் போடுற மாதிரி பாட்டு கேட்குறாங்க. ஓடிடி போனால் அப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல படம் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்படிதான் நேசம் என்டர்டைன்மெண்ட் இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காரு. ஹபீபை பற்றி பேசுவோம். ஹபீபி இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்தோன்னே சொன்னேன், மீரா எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு பிரமிப்பை பார்த்தது நான் கஸ்தூரி ராஜா சார். ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரியும். அவர் நடிகர் அதில் அவர் ஒரு முஸ்லிமையாக வாழ்ந்திருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய நடை உடை, அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஈகோ, ஒரு வரட்டுக்கு உறவு முடிச்சவர்னாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரி அந்த கேரக்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா பிரமாதம் பண்ணியிருக்காரு கஸ்தூரி ராஜா சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம். நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளில நிற்போம். எல்லோரும் கை கொடுத்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ½ hour ஒரு 1 hour வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க. இந்த படம் சூப்பராக அவங்கள அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு நான் ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ ஒரு ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லா படத்தையும் நல்ல படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 hour ½ hour வெயிட் பண்ணுவேன். யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்கு. நான் அப்படி தான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீராட்ட சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக இது பிக்கப் ஆகாமல். எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவில் நிறைய கதாபாத்திரங்கள் எந்த கதாபாத்திரமே மேம்படுத்தினதாக இருக்காது. எல்லாமே இயல்பாக இருக்கும். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அதில் நிறைய டிஃப்ரெண்ட். எனக்கு நான் பார்த்தது என்னென்னா, அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும்போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃப்ரென்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நாலாம் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாரத்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாப்புல. அது மாதிரி அந்த
இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாமல் உண்மையாக ஒரு படைப்புக்கு நேர்மையாக சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகாக 15 வருஷம் பொறுத்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அவர் சம்பாரிச்சிட்டு வர்றாரு, சென்ட் போட்டு வர்றாரு, வசதியாக இருக்காரு, ஊரில் வீடு கட்டியிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு தான் வந்திருப்பார். அதை அழகாக காமிச்சிருப்பாப்புல மீரா. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மூலமாக அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார். அந்த ஹீரோ கேரக்டர் ஈசா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து எங்கள் சித்தி கஷ்டப்பட்டது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுனா அவ்வளோ பேசலாம். கடைசியில் வந்து குலா பண்ணிட்டு போகிறேன்னு அவங்க சொல்லும்போது அதோடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்கு அந்த 100 சாமி படம் கூட. இப்படி நல்ல படங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா நம்ம இந்த தமிழ் சினிமா தான் வந்து 5 சிஎம்ஐ கொடுத்த ஒரு மாநிலம், நம்ம மாநிலம் தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்கள. அப்போ மக்கள் வந்து நம்ம மேலே அந்த சினிமாவையும் நம்மளையும் எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இப்போ டைரக்டர்ஸுக்கு வந்து டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சினிமாவில். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக படம் எடுக்கிறவங்க தான் இப்போ இங்கே கூப்பிட்டுருக்க ராசிமுருகனாக இருக்கட்டும், தமிழ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்புக்கு நேர்மையாக இருக்கணும். அப்படி தான் மீராவும் பண்ணியிருக்காரு. அது ஓடலை, நம்மளை நம்புகிற மக்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். ஒரு நேர்மையான, ஏன்னா கமர்ஷியல் படம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபைட் வச்சிடலாம், ஒரு 3 சாங் வச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழ்வியலாக ஒரு படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மேனரேஷன் கொடுத்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் தமிழ்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியர்களோட எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கீழக்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வைப்பாங்க. காலையில் 3 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2மே ஊழூராக தான் இருக்காங்க. சாயந்தரம் 3 கல்யாணம் இருக்கும். காலையில் அந்த 3 கல்யாணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. சாயந்தரம் 3 கல்யாணம், அது 5000 பேர் டின்னர் போகும். 5000 பேருக்கு அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. அப்படி வந்து அந்த டிசம்பர் பூரா பார்த்தீங்கன்னா யார் வீட்லையும் சமைக்க மாட்டாங்க, அந்த ஊரே சமைக்காது, எல்லாரும் வந்து அப்படி உள்ள ஒரு சமூகத்தை வந்து நம்ம வந்து எப்படி தீவிரவாதிகளாக இது சித்தரிச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தை கூட நம்ம இஸ்லாமிய படமாக பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்தில் இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்தோட படம் தான் இது. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது இஸ்லாமிய படம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்மள்ட்ட அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியாக காமிச்சது வந்து நம்ம தமிழ் சினிமா கடந்த 50 வருஷமாக செஞ்ச ஒரு பெரிய துரோகம் தான் அது. எல்லாத்துலேயும் வந்து ஒன்று அவங்கள வந்து தீவிரவாதியாக காட்டும், இல்லை சாம்பிராணி புகை போடுறோம், இல்லை கறிக்கடை பாய், ஒரு 4-5 ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருப்பான். நீங்கள் வந்து நம்ம பசங்கள்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற நீங்கள் பசங்கள்கிட்ட தீவிரவாதினா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா வச்சு வரைஞ்சி காட்டும். அப்படி தான் நம்ம வந்து பொது புத்தியில் கொண்டு போய் வச்சிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து உண்டு. அவங்க பண்ண வேலை தான் அது. இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு அந்த துரோகத்தை செஞ்சதுக்காகவும் இந்த படத்தை, இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும். இத்தனை வருஷமா 50 வருஷம் நம்ம பண்ணது பக்கத்து நம்ம சமீப காலமாக நம்ம கண்ணுக்கு நேரம் நிகழ்ந்தது. இலங்கையில் வந்து 2019 நடந்த இனப்படுகொலை. ஒரு உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு இனம் ஒரு மதத்தால் வந்து அழிக்கப்படுது. அவங்க பௌத்த மதத்தை எவ்வளவுங்க அன்பை போதித்த புத்தர், ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தர் மதத்தை, பௌத்த மதத்தை தழுவியவர்களை கொன்னாங்க. யாராவது ஒரு படத்தில் பௌத்தர்கள் வந்து தீவிரவாதிகள் நம்ம காமிச்சிருக்கோமா? எந்த படத்துலையும் நம்ம தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் நம்ம தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியர்கள் இங்கே உள்ள இல்லை, எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க, நம்மளிருந்து போனவங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு பெரிய இதை வந்து உடச்சிருக்காரு மீரான்னு தான் சொல்லணும். அதுக்கு மீராவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. நிறைய விமர்சனங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க, படம் பார்ப்பது ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் எதோ ஒதுக்கி வச்சிங்களோ அதை தான் அடுத்த ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கு குற்ற சமூகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நீங்கள் என்ன எதை நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிங்களோ அதே ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டா, அவ்வளோதான். நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம்னா நம்ம அந்த நாட்டோட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு போகலாம். அது அந்த நாட்டோட நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றவாளி இவங்க தான் தீவிரவாதம் அது இஸ்லாமியாக இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும். நான் வந்து ஒரு நண்பரோட ஒரு படம் பார்க்க போகிறேன், படம் பேரை சொல்ல விரும்பலை. அவர் என் கூட வந்து படம் பிரிவு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அந்த படத்துலையும் இஸ்லாமியர்கள் பேராக அப்படியே தீவிரவாதி லிஸ்ட்டு வாசி பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு 1 இயர் பேக் அவரை டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டார். இன்னும் திருந்தலையா அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டார். அப்போ என்னன்னா அவங்க இஸ்லாமியராக வந்து அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தொடர்ந்து நம்மளை அப்படியே தீவிரவாதியில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அது இஸ்லாமியராக இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும். அதை உடைச்சதுக்கு வந்து உண்மையாகவே மீராவுக்கு வந்து
நான் உற்ற எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கான். ஏன்னா வந்து அவர்கள் வேறு இல்லை, நம்ம வேறு இல்லை, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இனம் சார்ந்தவர்கள். நான் வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கேன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழின்னு முழக்கம் வைப்பாங்க. அவ்வளோ நம்ம கூட ஒன்றின் ஒன்றாக இணைந்திருக்கவர்களை வந்து நம்ம வந்து அப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து நம்மளால் கொண்டாடப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் வெகுவாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல படங்களை நீங்கள் எப்போதுமே ஆதரிக்கிறீங்க. இந்த படத்துக்கு அப்படி தான் நிறைய ஆர்கானிக்காக வந்து நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சல்லீர்கள் படத்துக்கு அப்படி தான் பார்த்தேன். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதினாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நம்ம இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால், ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் ஹபீபி தான் வருது. ஹபீபியை பற்றி எழுதுறாங்க. நேற்று கூட பார்த்தேன், புக் மை ஷோவில் வந்து சென்னையில் வந்து 3 தேட்டர் தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தேட்டர் எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ இது மீராவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம். மீராவுடைய கனவு நனவாக இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து மீரா வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாப்லேன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப பாராட்டப்படக்கூடியவர் வந்து நேசம் என்டர்டெயின்மெண்ட் அந்த இப்ராஹிம். ஏன்னா இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு ஒரு 4-5 வருஷமாக வந்து அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு படம் எடுக்காமல் அவர் அந்த கதையை கேட்டு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து உண்மையாகவே அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஜிகே கருப்புசாமி அவர் அந்த படம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகுலோட துணையோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முன்னது அவருடைய ஏற்கனவே ஒரு படம் பறந்து போன் பண்ணார், அதுவும் வெற்றி படம். அவருக்கு இந்த படமும் அவருடைய கம்பெனிலேருந்து இதுவும் அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈஸா உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ரா. உடம்பை ஏற்றி இறக்கியிருக்க ரொம்ப கஷ்டம். ஏற்றுறது ரொம்ப கஷ்டம், ஈஸி. இறக்குறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, அந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிருக்க. உனக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு மீரா. அதை பயன்படுத்திங்க. மாலவியா மனோஜுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.